சிந்தித்துட்டு உலகத்தின்படியே யோசித்துக்கிட்டு கடவுளோட கிட்டி சேராம உலக பாரங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாத்தையும் என்ன செய்கிறோம்? எல்லாம் வரும். ஆனால் ஆவியானவர் அதை நம்மளிலிருந்து தடுத்து விலக்கி நம்மளை டைவர்ட் பண்ணி அவரோடு அந்த மகிழ்ச்சியில் நம்மளை வாழ வைக்கிறவர் தான் ஆவியானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆவியானவரை மிக அற்புதமாக தாவீதை குறித்து நாம் என்ன செய்யலாம்? பேசலாம். ஏனென்றால் தாவீதுடைய வாழ்க்கையில் ஒரு தவறு பண்ண உடனே ஆண்டவர் முதல் அவனிலிருந்து விலக்கி போடுகிறது என்னன்னா பரிசுத்த ஆவியை. சங்கீத புத்தகம் 51ஆம் சங்கீதத்தில் 11வது வசனத்தை நீங்கள் என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஒரு மனிதன் தவறு பண்ணும் பொழுது, தேவனுக்கு பிரியமில்லாத வாழும் பொழுது, உலக காரியங்கள் நம்மளுடைய சிந்தைகளில் வரும் பொழுது, முதலாவது நம்மில் இருந்து நம்ம விலகி போகிறது என்ன அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர். இதை தனி மரமாய் வாழ்ந்தவன் தான் இந்த தாவீது. இந்த தாவீது தன்னுடைய வாழ்க்கையில வனாந்தரத்தில் ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது தேவன் இவனை தெரிந்து கொண்டிருக்கிறார். யாரும் தன் குடும்பத்தில் தகப்பனோ சகோதரனோ இவனை நேசிக்கவில்லை. கவனிக்கிறீங்களா? இவனை என்ன செய்யல? நேசிக்கல. ஆண்டவர் தான் இவனை ஆள் அனுப்பி இவனை அழைத்துட்டு வர சொல்லி அவனை என்ன பண்ணினாங்க? அபிஷேகம் பண்ணினாங்க. 1 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து வாசிச்சீங்கன்னா 13வது வசனத்தையும் 14வது வசனத்தையும் வாசிக்கும் பொழுது வாசிங்க. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர்களின் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். கவனிங்க, அந்நாள் முதல் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கினார். கரங்களை தட்டி. ஏன்? இவன் பாவம் செஞ்ச உடனே கர்த்தர் இவனை கோபித்துக் கொண்டிருக்கும் பொழுது இவன் கதறுகிறது என்ன அப்படின்னா, பரிசுத்த ஆவியே என்னிலிருந்து என்ன செய்யாதீர்கள். ஏன் அதை கேட்கிறான் அப்படின்னா, என்னை யாருமே மதிக்கல, நான் எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டேன், நான் ஒதுக்கப்பட்டேன். ஆனால் என்னை ஆளை அனுப்பி வர வச்சு என்னை அபிஷேகம் பண்ணி, என்னை அபிஷேகம் பண்ணது மாத்திரம் இல்லாமல் அந்நாள் முதல் கொண்டு பரிசுத்த ஆவியானவர் என்மேல் வந்து இறங்கினதை நான் என்ன செய்கிறேன்? பயம் வந்துருச்சு தாவீதுக்கு. நான் பாவம் செஞ்ச உடனே சொல்றான், உங்க பரிசுத்த ஆவிய என்னிலிருந்து என்ன செய்யாது இருங்க. அந்த ஆவியானவர் எவ்வளவாய் மேன்மையானவர்னு தாவீது நன்று அறிந்தவன். அல்லேலூயா.